தொடரும் யானைகளின் அட்டகாசம். வானிலம் மோசடி. 19ஆம் தேதி சிறப்பு அரச விடுமுறை. மோசமடையும் இலங்கை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மானை மோதி கொன்ற அமைச்சரின் வாகனம். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு. 300 பொருட்களுக்கான இறக்குமதிக்கு அனுமதி. அண்டிகுடாவில் பொது வாக்கெடுப்பு. இலங்கை அணிக்கு உற்சாக வரவேற்பு. நெற்றிக்கண்ணின் பிரதான செய்திகள். செய்தி வாசிப்பவர் மரியசீலன் திலைஸ். முதலில் உள்நாட்டு செய்திகள். இந்த வருடத்தின் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 20,000 ரூபாய் போசாக் உணவுக்கான கொடுப்பனவு இம்மாதத்தில் வழங்கப்படும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மேற்படி தொகையை பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கு இம்மாதத்தில் கொடுப்பனவை வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளை கடந்த வருடத்திற்கு இணையாக இந்த வருடமும் முட்டையிடும் கோழிகள் இறக்குமதி செய்யும் அளவு குறைவடைந்துள்ளதன் காரணமாக முட்டை மற்றும் கோழி இறைச்சிக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர, ராயாங்க அமைச்சர் வி.பி. கேரத் ஆகியோருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. வாசனை திரவியங்கள் உட்பட மேலும் பல பொருட்களை கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 300 பொருட்களுக்கான இறக்குமதியை கட்டுப்படுத்தி அரசாங்கம் அண்மையில் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தல் திருத்தப்பட்டுள்ளது. அதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நாள் ஒன்றுக்கு 25 வீடுடைப்பு மற்றும் தங்கச் சங்கிலிகளை பறிக்கும் சம்பவங்கள் பதிவாகுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களே இவ்வாறான குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் எஸ்.கே. தியாராச்சி தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு ஐஸ் போதைப் பொருள் கடத்தப்படுகின்றமை அதிகரித்துள்ளது. இதனிடையே அண்மை காலமாக தென்மாகாணத்தில் இடம்பெறும் கொலை சம்பவங்கள் தொடர்பில் விசேட போலீஸ் குழுக்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக எஸ்.கே. தியாராச்சி மேலும் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் சனிக்கிழமை மாலை திடீரென சம்மாந்துறை பகுதியினூடாக பல பகுதிகளுக்குள் ஊடறுத்த சுமார் 70க்கும் அதிகளவான யானைகளை கட்டுப்படுத்தி அவ்விடத்தில் இருந்து அகற்றுவதற்காக துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மாலை முதல் இரவு வரை குறித்த யானைகள் நகர்ந்து செல்லாமல் ஒரு இடத்தில் கூடி நிற்கின்றமை தொடர்பில் வனவிலங்கு அதிகாரிகளுக்கு பொதுமக்களால் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன்போது குறித்த யானைகளை அவ்விடத்தில் இருந்து அகற்றுவதற்காக வனவிலங்கு அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக யானை கூட்டத்தின் நகர்வுகளை அவதானித்து நடவடிக்கை எடுத்திருந்தனர். இதனால் யானை கூட்டத்தை பார்வையிட சம்மாந்துறை வளத்தாப்பட்டி பகுதிகளில் பொதுமக்கள் குவிந்து நின்று யானை கூட்டத்தை அவதானிப்பதை காண முடிகிறது. பலவீனமான விவசாய உற்பத்தி, விலைவாசி உயர்வு மற்றும் தொடரும் பொருளாதார நெருக்கடி போன்றவற்றால் இலங்கையில் உணவு பாதுகாப்பின்மை மோசமடையக்கூடும் என உணவு மற்றும் விவசாய அமைப்பும் உலக உணவு திட்டமும் எச்சரித்துள்ளன. 6.3 மில்லியன் மக்கள் மிதமான மற்றும் கடுமையான உணவு பாதுகாப்பின்மை எதிர்கொள்வதாகவும் போதுமான உயிர்காப்பு மற்றும் வாழ்வாதார உதவிகள் வழங்கப்படாவிட்டால் அவர்களின் நிலைமை மோசமடையக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளனர். ஏறக்குறைய 30% மக்கள் ஏற்கனவே உணவு பாதுகாப்பின்றியுள்ளனர். எனவே அவசர உதவி தாமதமானதால் இலங்கையில் உணவு பாதுகாப்பின்மை மோசமடையக்கூடும் என இலங்கை உணவு மற்றும் விவசாய அமைப்பின் பிரதிநிதி விமலேந்திரசரன் தெரிவித்துள்ளார். ஏறக்குறைய 2 பருவ காலமாக பயிர்ச்செய்கை தோல்வியடைந்துள்ளமை காரணமாக இலங்கையில் உணவு உற்பத்தி கிட்டத்தட்ட 50% குறைந்துள்ளது மற்றும் அந்நிய செலவான நெருக்கடி காரணமாக உணவு மற்றும் தானியங்களின் இறக்குமதியும் குறைந்துள்ளது. 2ஆம் எலிசபெத் மகாராணியின் இறுதிச் சடங்கு இடம்பெறவுள்ள எதிர்வரும் செப்டம்பர் 19ஆம் தேதியை சிறப்பு அரசு விடுமுறை தினமாக பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் தேசிய தூக்க நாளாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்க விடுமுறை தடையாக இருக்கக்கூடாது என பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மலையக திருமணம் மற்றும் விவாகரத்து திருத்தச் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. நீதித்துறை, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் இது தொடர்பான சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய சட்டம் மூலம் நாட்டின் சட்டத்துக்குட்பட்ட அனைத்து நபர்களுக்கும் குறைந்தபட்ச திருமண வயதை 10ஆக மாற்றியுள்ளது. மலையக திருமணம் மற்றும் விவாகரத்து திருத்தச் சட்டம் மூலம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அங்கீகரிக்கப்பட்டு அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. 2022ஆம் ஆண்டுக்கான 2ஆம் தவணை பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகியுள்ளது.
அதற்கமைய இவரிடம் டிசம்பர் மாதம் வரை 2ஆம் தவணை பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. 3ஆம் தவணைக்கான பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் திகதியில் இருந்து ஆரம்பமாக உள்ளது. அதேவேளை ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள 46 கீழ் 1 தீர்மானம் இலங்கையின் இறையாண்மையை மீறும் வகையில் அமைந்துள்ளமையினால் இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதி என்ற வகையில் அதனை நிராகரிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் உரையாற்றுகையிலேயே அமைச்சர் அலிசப்ரி இதனை தெரிவித்துள்ளார். உடவளவை தேசிய பூங்காவிற்கு விவசாய வனஜீவராசிகள் மற்றும் வனவளங்கள் பாதுகாப்பு அமைச்சர் மஹிந்த அமரவீர விஜயம் செய்தபோது மான் ஒன்று அவரது வாகனத்தில் மோதி பலியாகியுள்ளது. பூங்காவில் வாகனத்தை அதிவேகமாக செலுத்தியதாகவும் சாரதிக்கு வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதாலும் வாகனம் மான் மீது மோதியதுடன் வாகனத்தின் கண்ணாடியும் பலத்த சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அமைச்சர் மஹிந்த அமரவீர தேசிய பூங்கா எல்லைக்கு வெளியே விபத்து நடந்ததாக தெரிவித்துள்ளார். அதேவேளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு பலமான ஆதரவை வழங்கும் என ஐநாவிற்கான சீனாவின் நிரந்தர பிரதிநிதி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் ஆரம்பமான ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 51வது அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் நல்லிணக்கத்தை பாதுகாக்க இலங்கை மேற்கொண்டு வரும் தொடர் முயற்சிகளை சீனா பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சமூக ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் இறையாண்மை மற்றும் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் இலங்கைக்கு பலமான ஆதரவு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். தம்பலகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஈச்சநகர் பகுதியில் காட்டு யானை தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் பலியாகியுள்ளார். கல்மெடியாவதற்கைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான பியதேச பண்டார என்பவரை இவ்வாறு பலியாகியுள்ளார். ஆசிய சாம்பியன் பட்டத்தை வென்ற இலங்கை வலைப்பந்தாட்ட அணி இன்று காலை இலங்கையை வந்தடைந்தது. அணியினரை வரவேற்க விமான நிலையத்திற்கு சென்ற விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார ராயங்க அமைச்சர் ரோகன திசாநாயக்க தொடர்பில் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. வலைப்பந்தாட்ட அணியினரை நடனக்குழுவினர் வரவேற்கும் போது அமைச்சர் விளையாட்டு அணிக்கு முன்னால் சென்றமையே இதற்கு காரணம். அதேவேளை ஹெட்ட நகரில் உள்ள சில பேக்கரிகளில் குறைந்த நிறையுடைய பான் விற்பனை செய்யப்படுவதால் தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். 450 கிராம் நிறையில் இருக்க வேண்டிய ஒரு ராத்தல் பான் சில பேக்கரிகளில் 350 முதல் 375 கிராம் நிறையில் விற்பனை செய்யப்படுவதாக அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பான் மாத்திரமின்றி சில பேக்கரிகளில் உற்பத்தி செய்யப்படும் பன்ஸ்களின் நிறையும் குறைந்துள்ளதாகவும் அதன் காரணமாக சிரமங்கள் எதிர்நோக்குவதாகவும் குறிப்பிடுகின்றனர். வெளிநாட்டு செய்திகள். 2ஆம் எலிசபெத் மகாராணியின் மறைவை அடுத்து ஒரு குடியரசராக மாறுவது பற்றி ஆன்டிகுவா மற்றும் பார்புடாவில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படவிருப்பதாக அந்நாட்டு பிரதமர் கைஸ்டோன் பிரபுன் தெரிவித்துள்ளார். இந்த சர்வஜன வாக்கெடுப்பு அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நடத்தப்படும் என்றும் இது ஒரு விரோத செயல் அல்ல என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் நாட்டின் அரசு தலைவர் என்பதை உறுதி செய்யும் அறிவிப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எனினும் அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் இவ்வாறான வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட மாட்டாது என்று ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. ஆன்டிகுவா மற்றும் பார்புடா 1981 பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் பெற்ற போதும் பொதுநலவாயத்தில் இருக்கும் 15 நாடுகளில் ஒன்றாக உள்ளது. இந்த நாடுகள் பிரிட்டனின் மன்னரை தங்கள் அரசு தலைவராக பகிர்ந்து கொள்கின்றன. தொடர்பான விளையாட்டு செய்திகள். இலங்கை கிரிக்கெட் அணியும் ஆசிய சாம்பியன் பட்டத்தை வென்ற இலங்கை வலைப்பந்தாட்ட அணியும் நாட்டை வந்தடைந்தனர். ஆசிய வலைப்பந்தாட்ட போட்டியில் 6வது தடவையாக சாம்பியன் பட்டத்தை வென்ற இலங்கை வலைப்பந்தாட்ட அணி இன்று அதிகாலை 12:50 மணியளவில் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. வலைப்பந்தாட்ட அணியை விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார ராயங்க அமைச்சர் ரோகன திசாநாயக்க வரவேற்றார். இதேவேளை 6வது தடவையாக ஆசிய சாம்பியன் பட்டத்தை வென்ற இலங்கை கிரிக்கெட் அணி இன்று காலை 5 மணியளவில் இலங்கையை வந்தடைந்தது. அவர்களை வரவேற்கும் வகையில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விசேட வைபவம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அததிரன விமான நிலைய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை வந்தடைந்த விளையாட்டு வீரர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வாகனம் பேரணியில் கொழும்பு அழைத்து வரப்பட்டனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் வாகன பேரணி கொழும்பு நீர்கொழும்பு வீதியில் பேலியகுட சந்தி, மெர்தானை சந்தி, டாலி வீதி, யூனியன் பிளேஸ், அலெக்சாண்ட்ரா வீதி ஊடாக சுதந்திர மாவட்டத்தை வந்தடையும். அந்த இடங்களில் சிறப்பு வரவேற்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.